Praise the Lord. நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்தியே, தேடி ஓடி வந்தோ, தேவிடாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்திரியே, தேடி ஓடி வந்தோ, தேவிடாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. சொல்லுவோமா? மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை 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 மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை 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 மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை 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 மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை 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 மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. எல்லா ஜனம் ஆசிரியங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட நுழையத்தும் கையில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த நாள் நடக்க விடுச்சிங்க ஏசப்பா. எங்கள் கூட இருந்து ஆசிரியங்க எல்லாரும் ஆசிரியங்க ஏசப்பா. கூட ஆசிரியங்க ஏசப்பா. எல்லாரும் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். எல்லாருக்கும் வரவும்.
தெய்வீக கூடாரத்தில் இயேசு வந்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எல்லாம் தெரிஞ்ச பாடல் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் நம் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லை. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரனை பூர்த்தி செய்து தாகம் தீர்க்கின்றார். என்னை தண்ணீரனை பூர்த்தி செய்து தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. எதிரிகள் விருந்தோடை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தோண்டை ஆயத்தப்படுத்துகிறார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே
கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. சொல்லுவோமா? ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வருத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வருத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோரற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோரற்ற நேரங்களில் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துணையாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபில் நம்ம விழுந்தாலும் ஆண்டவர் நம்ம காப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப அருமையான பாடல். எங்கே விழுந்தாலும் நம்ம என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை காப்பார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக நம்ம தீர்வை பாட போகிறோம். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம் பாடுவோம். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சொல்லுமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். நம்ம ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாம் சேர்ந்து பாடும். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாய்வேன்,
அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். உணர்ந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உணர்ந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வைச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் அவர் என்னோடு இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லா விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருந்தால் என் வாழ்க்கையை அவர் சீரமைப்பார். ஆமென். என் வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருந்தால் போதும். ஆண்டவரே நீ என் கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. எப்பொழுது என் கூட இருக்கிற தேவன் நீர். ஆமென். எல்லா வாய்த்ததை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவர். ஆமென். என் கூடவே இருங்க, அதான் என்னுடைய விருப்பம். ஆமென். என் கூட அவர் இருக்க வேண்டும். எல்லா வாய்த்ததை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் ஹல்லேலூயா. யார் இருக்கிறார்களோ இல்லையோ இயேசு என் கூட இருப்பாராக. ஆமென். இயேசு என் கூட இருப்பாராக. எல்லா வாய்த்ததை அறிக்கை பண்ணுவோம், இயேசுவே என் கூட இரும். என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரத்தடி தேவனை மாயப்படுத்துவோம். ஆமென். எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம்
தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆமென். அல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல எங்களுக்கு யார் உண்டப்பா? உம்மை போல எங்களுக்கு யார் உண்டு? யார் எங்களுக்காய் இந்த உலகத்தில் மரிப்பார்கள்? ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற தேவன்,
அன்று உலகம் எங்களை ஆண்டவரே மறக்கிற வேளையில எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவனே. ஹல்லேலூயா. எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நினைக்கிற தேவன் நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. Above all powers, above all kings, amen. Above all nature and all created things, கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்னை அதிகமாய் நேசிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonder this world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you were. Crucified, you lay behind a stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled all the ground. You took the fall and thought of me above all. Crucified, you lay behind the stone, lived to die, rejected and alone, like a rose, trampled all the ground. You took the fall and thought of me above all, above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders this world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you are. Crucified, you lay behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled all the ground. You took the fall and thought of me above all. Crucified, you lay behind a stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified. Amen. Crucified, you lay behind a stone, you lived to die, rejected and
உலகத்தில் இருக்க எல்லாரையும் காட்டிலும் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீர். எங்கள் மேல் நினைவாக இருக்கிற எல்லா கலதட்டையும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ சேரில் பேக்கில் இருந்தால் மடியில் வச்சுக்கோங்க. வரவர்களுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஈவினிங் 6 o'clock நமக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இந்த நாளிலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாட இருக்கிறார்கள். ஸோ அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளைகளை செய்த டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. எவ்ரி வீக் சண்டே 8 மணிக்கு மேலே சண்டே ஸ்கூல் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுக்கப்படுகிறது. அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, வருகின்ற புதன்கிழமை நடக்கிறதான நம்முடைய உமன்ஸ் பிரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமாருடைய ஜெபம் நடைபெறும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக சகோதரிமார்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஃப்ரைடே நடக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். அதில் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சாட்டர்டே நடக்கிறதான பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். சரியாக 5:30 அது நடக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் வந்து பங்கு பெறுங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே நம்மளுக்கு 3rd சண்டே. ஸோ 3rd சண்டே ஈவினிங் 4:45 ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கிறது. ஸோ ட்ராப் வலை என்ற தலைப்பின் கீழதாக சீஃப் கெஸ்டாக மஸ்லின் அருண் சேகர் அவர்கள், ஸோ பிரின்சிபலாக நாராயணா டெக்னோ ஸ்கூலோடைய பிரின்சிபலாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்றைக்கி பிள்ளைகள் மற்றும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வலையில் சிக்கி விடுகிறார்கள், அது நிமித்தமாக பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பாதிப்பு அடைகிறார்கள் என்பதை குறித்து விளக்க வருகிறார்கள். அதனால் எல்லா பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் வந்து பங்கு பெறுங்கள். சிறு வயதிலேயே ஸ்கூல் காலேஜஸில் நிறைய ட்ராப் வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை சொல்வதற்காகவே அவர்கள் வருகிறார்கள். அது நிச்சயமாகவே பெற்றோர்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எந்த ஒரு மாம்சீகமான வழியில் சிக்காதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்வாராக. அதனால் கண்டிப்பாக வரும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 4th சண்டே வந்து நமக்கு ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவருடைய கூடுகை இருக்கிறது. ஸோ அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். சரியாக அதுவும் 4:45 இருக்குது. 3rd சண்டே அண்ட் 4th சண்டே மாத்திரம் ஈவினிங் சர்வீஸ் வந்து நமக்கு 6:40 இருக்கும். ஸோ ஈவினிங் சர்வீஸ் எப்பொழுது இங்கிலீஷ் ஆராதனையாக இருக்கும். ஸோ 2வது சண்டே தவிர மற்ற எல்லா ஆராதனை இங்கிலீஷ் சர்வீஸாக இருக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். ஸோ 4th சண்டே நடக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து பங்கு பெறுங்கள். ஸோ அந்த எக்ஸல் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் ஆசை இருக்கிற எல்லோரும் வரலாம். இதில் இலவசமாக சொல்லி தருகிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகள் எளிமையிருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.
அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக தேவ சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் ஒரு குடும்பமாக சபையில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எப்படி பலவீனங்கள், எந்த பலவீனத்திலும் மத்தியிலும் நாங்கள் வந்திருக்கிறோம். தங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. ஜெப வாழ்க்கையில் எங்களை நடத்தும் தகப்பனே. ஏனோ வந்த தானம் இருக்காதபடி முழு சிந்தனையோடும் முழு பலத்தோடும் எங்களை ஒப்பு கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே அப்போ திருமண நாளையும் பர்த்டே ஆனிவர்சரியும் கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாத சகோதரர்களை ஆசீர்வாதம். கடந்த வருஷத்தில் அவர்களை கண்மணி போல காத்த எங்கள் தகப்பனே, இந்த வருடத்தில் மென்மையான காரியங்களை தாரும் தகப்பனே. சுக பலத்தையும் சந்தோஷம் சமாதான குடும்பத்தில் தெய்வீக கிருபை தாரும் தகப்பனே. அவர்களை பொறுப்படுத்திக்கொள்ளும் அப்பா. சாலேஷன் டிவிலும் எஸ்ஆர்பியிலும் யூடியூபிலும் பார்க்கும் ஒவ்வொரு சகோதர பிள்ளைகளையும் ஆசீர்வதியம் தகப்பனே. அவர்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த வருடத்தில் மேன்மையான காரியங்களை செய்ய கிருபை செய்யும் அப்பா. நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனை பொறுப்படுத்திக்கொள்ளும். தாசனை பலப்படுத்துமாறு மறைத்து நீர் பேசும் ஒவ்வொருவரையும் நீரும் கரத்தில் வைக்கிறேன் தருவ நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த சொற்காரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமின் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் யார் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமின் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். யார் வந்திருக்கிறீங்களா? முதல் தடவையாக ஃபஸ்ட் டைம் வந்தவர்கள் இருப்பில் என்ற எழுமின் இருக்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை காணும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. நீர் ரட்சித்தீர், நீர் நடத்துங்க. சபையில் கொண்டு வந்து உடைய வசனத்தினால உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துங்க. தொடர்ந்து சபைக்கு வர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, அதற்காக நன்றி இயேசுவே. துதி கன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை படித்து பாருங்கள். தொடர்ந்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சபையோட கட்டுமான பணிகளுக்காக ஜெபியுங்கள். ஸோ இன்னும் நம்ம கடந்த இந்த வாரத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அதற்கான தேவ நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இன்னும் ஒரு 80 பேர் தேவை. 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 80 பேர் எழுபதில் என்றால் நம்ம வந்து ஒரு செஷனை முடிக்கலாம். அது கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஸோ நானும் முயற்சி பண்ணுகிறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அந்த டொனேஷன் புக் வாங்கிட்டு போனவங்க அதை வாங்கியிருந்தால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸில் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வேணுன்றவர்கள் வாங்கி செல்லுங்கள். அநேருக்கு சொல்லுங்கள். ஒரு 1 லேக் கொடுக்கக்கூடிய ஒரு 80 பேரை கர்த்தர் இந்த வாரத்தில் எழுப்ப வேண்டும். ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லாருடைய மனதில் கிரியை செய்வாராக. ஸோ கூடுமான எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ஜெபிக்கிறவங்க நல்லவே சொல்லுங்கள் பாப்பா. ஆமென். ஏன்னா இது தேவனுடைய காரியம். அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பாரப்படுங்க. ஸோ மனசு வச்சா கொடுத்துடலாம். அல்லேலூயா. ஸோ மனசு வரணும், எல்லாருக்கும் அந்த மனது வர வேண்டும். கர்த்தர் அந்த மனதை தட்டி எழுப்பணும். அதனால் ஜெபிப்போம். கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நம்ம காணிக்கைகளுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. கொடுக்க போகிறத காணிக்கைகள் தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தாமே இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபை காரியத்திற்கு ஆண்டவரை தேவைப்படுகிற எல்லா பண தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கருத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். என் தேவன் தாமே ஆண்டகத்தாவே ஆண்டகத்தை எந்த ஒரு தடைகள் ஆண்டவரே கத்த நீக்கி ஆண்டவரே இதனாலே அந்த அகட்டமான பணிகள் தொடர்ந்து செய்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைய வழிகளெல்லாம் திறந்து கொடுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. என்னுடைய மனவேதனை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அன்ற முயற்சிகளை நீர் பார்க்கிறீர். அன்று நிச்சயமாகவே கத்தாவை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் கொடுக்கிற காணிக்கைகள் தசமங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபை பணி கற்றுக் கொடுக்கிற காரியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடுகிறவளில் உற்சாகமாய் கொடுப்போம். செக் செக். என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார்,
ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். போனது போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. போனது போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்க விஷம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்க விஷம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வைத்தாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக என் வாழ்நாளில் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ளும்படியாக அப்பா எங்களை உங்கள் சமூகத்தில் நாட்டினீரே, உமக்கு நன்றி. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி உங்கள் சமூகத்தில் உங்கள் கரத்தில் விதைத்த ஒவ்வொரு காணிக்கையிலும் ஆண்டவரே கர்த்தத்தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற உங்கள் வார்த்தையின்படி அப்பா நீர் ஒவ்வொரு அப்பா விதைத்த உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. கொடுக்க முடியாத இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு அதுலேருந்து விடுவீங்க சுவாமி. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு கரத்தை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாங்கப்பா. நம்முடைய ராஜ்யம் கட்டும்படியாக அப்பா இந்த கொடுத்த சின்ன கொஞ்சம் இருந்தாலும் சுவாமி அநேகத்தை கொண்டாகிலும் கொஞ்சத்தை கொண்டாகிலும் அப்பா நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்கு தடை இல்லை சுவாமி. எல்லா தடைகளை நீக்கி போட நீர் வல்லவராக இருக்கிற ராஜா. நீர் நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. நம்முடைய ராஜ்யம் சபை கட்ட நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உம்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சிறு பிள்ளைகளை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டுங்க. ஆமேன், அல்லேலூயா. ஸோ ஆகஸ்ட் 15 வந்து என்ன நாள்?
இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ ஒரு ஸ்கூலை உங்கள் முன்னாடி கொண்டு வர போகிறோம். எஸ்தர் பிரேயரோ ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதில் இது சண்டே ஸ்கூல். அல்லேலூயா. இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். Church brings to you greetings in the name of Jesus. தேவனுக்கு மகிமை. இபிஎச் சிறுவர் சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். Jeremiah 29 verse 7 says, "Seek peace and prosperity of the city to which I have carried you into exile. Pray to the Lord for it, because if it prosper, you too will prosper." நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானமே இருக்கும். எரேமியா 29:7. The Bible says, "Pray to the Lord for the nation, so the nation is blessed with peace and prosperity." வேதம் சொல்கிறது, உங்கள் பட்டணத்தின் சமாதானம் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடி விண்ணப்பம் பண்ணுங்கள். If the nation is blessed, then your family will be blessed. நம் பட்டணம் ஆசீர்வாதமாய் இருந்தால் நம் குடும்பம் ஆசீர்வாதமாகும். If your family is blessed, then you will be blessed. நம் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தால் நம் ஆசீர்வாதமாய் இருப்போம். For you to be blessed, you have to pray for the nation. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தேசத்துக்காக. The song that we have going to sing is offered as prayer for the nation. நாங்கள் பாடப்போகிற பாடல் ஒரு ஜெப பாடல், தேசத்துக்கான ஒரு ஜெப பாடல். Join with us in singing. எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். இந்தியன் என்று சொல்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிகம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை நினைத்து கொள்வோம்.
எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். இன்னும் சத்தமாக தட்டுங்க. அல்லேலூயா. செய்து திறந்து விட்டுருப்பா இவனே, இது ஓப்பன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்கூலில் இருந்த மாதிரி இருந்துச்சா? அல்லேலூயா. முடியெல்லாம் போட்டு பயம் ஊற்றுறாங்கவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ சிறு பிள்ளைகள் பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ கர்த்தனுடைய நாம மகிமை. நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்காய் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த சிறு பிள்ளை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் பாராப்படுவோம். நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொள்ளுகிற எல்லா பாடங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக மாறட்டும். ஆண்டவர் உண்மையாகவே ஒரு தேசத்துடைய பற்று சிறு வயதிலிருந்தே வரட்டும் அப்பா. தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக, தேசத்தை வழிநடத்தக்கூடிய வருகால சந்ததிகளாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சபையை நடத்தக்கூடிய பிள்ளைகளாக, மிஷினரிமார்களாக, ஆண்ட ஊழியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, கத்தாவே இரத்த சாட்சிகளாக எங்கள் பிள்ளைகள் வளர உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்க. அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தாமே தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கேளுங்க. கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களாம்மா? அல்லேலூயா. நான் பார்த்தா அப்படி தெரியலையே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஆலயத்தில் கொடுக்குறோம். ஸோ நிச்சயமாகவே அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்றைக்கும் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒன்று பண்ணுவோம். சரியா? கர்த்தர் நல்லவர். டெய்லி கதை தானே கேட்டுட்ருக்கோம். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம். சரியா? ஸோ என் கையில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்குது. அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். சரியா? தெரியுதா? பேப்பர் கையில் இருக்குது. நல்லா எவ்வளோ க்ரஷ் பண்ண முடியுமோ ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ பத்தாவதுக்கு என்ன பண்ணுறேன், கீழே போட்டு நல்லா மிதிக்கிறேன். சரியா? நல்லா மிதிச்சிட்டேன். சரியா? நல்லா மிதிச்சிட்டேன். ஓகே. பத்தாவதுக்கு என்ன பண்ணுறேன், இதை போட்டு அடிக்கிறேன். நல்லா எங்கடா போச்சு அம்மா. சரி, ஓகே. தூக்கி போடுறேன். என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறேங்க. சரியா? என்னென்னமோ பண்ணிட்டேன். ஸோ அது மேக்ஸிமம் எவ்வளோ வேதனைப்படுத்தணுமோ இதை என்ன பண்ணிட்டேன், வேதனைப்படுத்தியாச்சு. எல்லாம் வேதனைப்படுத்தியாச்சு. ஃபுல்லாக வேதனைப்படுத்தியாச்சு. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், இதை த்ரோ பண்ணேன், கிக் பண்ணுறேன். சரியா? ஸ்டாம்பிங் பண்ணுறேன், க்ரஷ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். சரியா? இந்த பேப்பரை ஒரு வழி பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஓப்பன் பண்ணி பார்த்தா இது என்னது? இது சொல்லுங்க, எவ்வளோ? 200 ரூபா. சரி, ஆன்னு பார்க்குறீங்க, என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு. 200 ரூபா. ஸோ இதை எட்டி உதச்சனால, இதை மிதித்தனால, அது மாத்திரமல்ல இதை கசக்குனால இதோட வேல்யூ மாறிச்சா? நோ, நெவர். அல்லேலூயா. சரி, 3வது ஆராதனையில் சில பிள்ளைங்க பாட மாட்டாங்க. சரியா? ஏன்னா பழைய போதும் 2 ஆராதனை பாவாங்களே, பாடினது போதும். அதை சொல்ல மறந்துட்டேன். அப்போ நோ, நெவர். வேல்யூ மாறுதா? என்ன அடி உத எது பண்ணு, இந்த வேல்யூ மாறவே மாறாது. இது வேல்யூ மாறவே மாறாது. இப்போ யாருன்னா கொடுத்தா வேணான்றீங்களா? ரொம்ப கசிக்கிறேன், வேணாம், வேணுமா? வேணாமா? ஓகே, வெரி குட். நல்ல எஸ்தர் பைரோஸ் பிள்ளைகள் ரொம்ப நல்ல ஆசையே, பண ஆசை இல்லாத ஜனங்கள் போல். விட்டா கண்ணை முடித்தாருக்குள்ளே ஓட்டு போய்டும். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சரியா? ஓகே. அப்போது என்ன பண்ணாலும் இதோட வேல்யூ என்ன பண்ணல, மாறாது. கிக் பண்ணலாம், த்ரோ பண்ணலாம், துப்பலாம், என்னன்னாலும் செய்யலாங்க. சரியா? ஏன்னா இதை உருவாக்கும் பொழுது இதில் என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூவை போட்டுட்டாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதில் உருவாக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூ போட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உன்னை யார் எட்டி உதைக்கலாம், மிதிக்கலாம், காயப்படுத்தலாம், என்ன பண்ணலாம், உனக்குன்னு கர்த்தர் ஒரு வேல்யூ வச்சுருக்கார். அது யாருமே மாற்ற முடியாது. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உனக்குன்னு வேல்யூ இருக்கா இல்லையா? சொல்லுங்க. த கிரியேட்டர் வாஸ் கிரியேட்டட் வித் வேல்யூ. உனக்கு வேல்யூ இல்லாமல் கர்த்தர் உருவாக்கலை. எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் வந்து எனக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல, வீட்டில் என்னை மிதிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு மதிப்பே இல்லை. பார்த்த அம்மா வீட்டில் இப்படியெல்லாம் இருந்தோம், இங்கே வந்து பாரு நாய்ப்படாத பாடு. சில டைலாக்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? நாய்ப்படாத பாடு. ஏன்னா வேல்யூ இல்லை. நிறைய இடத்துல ஆஃபீஸில் வேல்யூ கிடையாது, ஆனால் வீட்டில் வந்து நல்ல வேல்யூ. ஆனால் ஆஃபீஸில் போனால் ஏய் இங்கே வா போ அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் வீட்டில் என்ன ஏயின்னு கூட சொன்னதில்லை, நீ யாரா என்ன ஏயின்னு சொல்கிறது? ஏன்னா அந்த வேல்யூ இல்லை, நம்மளுக்கு வேல்யூ இல்லை. நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுது, மதிப்பு இல்லாமல் போகுது. அது வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு ரொம்ப காயப்படுத்துகிறது. அது ரொம்ப காயப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி யார் என்ன சொல்லட்டும் சரியா, உங்களுக்கு வேல்யூவே கொடுக்கலனாலும் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல போ, வேல்யூ கொடுத்தா கொடுக்கலன்னா போ, இட்ஸ் ஓகே. ஏன்னா யார் கொடுத்துறா உங்களுக்கு? சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வேல்யூ யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், போனால் போகட்டும் விடு. சொல்லுங்க, சந்தோஷமாக தான் சொல்லுங்கள். ஆமென். போனால் போகட்டும் விப்பா, இட்ஸ் ஓகே. பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், யாரும் அந்த பக்கத்தில் பார்த்து இட்ஸ் ஓகே போங்கம்மா, என்னம்மா நீனு. அல்லேலூயா. நீ என்னன்னா காரி துப்பு, என்னன்னா எதுனாலும் பண்ணு, என்ன மிதி, என்னன்னாலும் செய். ஆமென். என்ன பண்ண மாட்டேன், அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பிறக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வேல்யூ கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. என்ன வேல்யூ கொடுத்தாரு உங்களை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன வேல்யூ கொடுத்தாருன்னா சாதாரண வேல்யூ இல்லை, நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகள், குமாரன் குமாரத்தி என்ற என்னது சொல்லுங்க. அந்த வேல்யூ கொடுத்துட்டாரு. ஆண்டோடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. சொன்னீங்களே யார் ஆண்டோடைய பிள்ளைகள்? எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம், உங்களை தனியாக விட்டுருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் சரியா. சில இடத்துல வந்து உங்களை வந்து புள்ளின்னு புளிச்சு கடைசியில் யூஸ் அண்ட் த்ரோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கறி லீஃப் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு அப்படி முடிஞ்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், கடைசியில் என்ன ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் லைஃப் வந்து கறி லீஃபாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த சுகர் கேன் ஜூஸ் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்படி போடும்போது என்ன மிஷின்குள்ளே விடுவான், நல்லா புளிஞ்சு கடைசியில் ஒன்று சக்க கூட அதில் இன்னும் கூட வராது, அந்த ஜூஸ் ஒன்று கூட வராது. ஆமென். ஸோ ஒருவேளை உங்களை அப்படி பயன்படுத்தி யூஸ் அண்ட் த்ரோ, பிரதர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தினாங்க பிரதர், அப்புறம் தூக்கி போட்டாங்க பிரதர், வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இருக்கிற வரைக்கும் காசு பசை இருக்கிற வரைக்கும் என்னை வச்சுருந்தாங்க சரியா, அழகு இருக்கிற வரைக்கும் என்னை வச்சுருந்தாங்க, ஏதோ நல்லா சமைக்கிற வரைக்கும் என்னை வச்சுருந்தாங்க சரியா, நல்ல பணம் இருக்கிற வரைக்கும் என்னை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க பிரதர். நல்ல பெலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, என்னை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி ஒரு வேல்யூவை கொடுக்கல. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அந்த வேல்யூ இல்லாமலாம் இல்லை, நீங்கள் உருவாக்கும் போது கர்த்தர் வேல்யூ கொடுத்துட்டார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு காலையில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, யார் உங்களை மதிக்காவிட்டாலும் சரியா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேல்யூ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்ல வேல்யூவாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளையகுமாரன் சரி, இளையகுமாரனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த இளையகுமாரன் லைஃப்பில் வந்து அப்பா விட்டு பையன் போகும்போது எப்படி போனான்? ஏன்னா எப்படிங்க போனால், நல்ல வேல்யூ இருந்துச்சு அவங்க கையில், அப்பாவோட வேல்யூலாம் இருந்துச்சு, நல்ல வேல்யூ பணம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நல்ல வேல்யூவோட தான் யார் போனார்? பையன் போயிட்டு எல்லாத்தையும் செலவு செய்யணும், ஆசை எல்லாம் செலவு செஞ்சுட்டான். கடைசியில் பணம் என்ன, எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ வெறுமையாக வரான். அது வரும்பொழுது எப்போ வரான்னா, அப்பாவுடைய வீட்டில் என்ன இருக்கும், ஆகாரம் இருக்கும், வேலைக்காரர்கள் சாப்பிட்ற ஆகாரம்னாச்சும் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வர்றான். இப்போ சொல்ல போனால் அவனுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? சொல்லுங்க. வேல்யூ இருக்குதா அவனுக்கு? எப்படிங்க வேலை இருக்கும்? உங்கள் பையன் வந்து வெளிநாட்டு போயிட்டான், இல்லைன்னா வெளியூர் போயிட்டான், ஒன்றுமே இல்லாமல் வரான், வீட்டை விட்டு சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். வரும்பொழுது அவனை மதிப்பீங்களா மதிக்க மாட்டீங்களா? என்னங்க மனசு கேட்காதாம்மா? ரொம்ப நல்லம்மாவாக இருக்கியம்மா நீனு. சரி, மனசு கேட்காதான். ஸோ அப்போ பாருங்கள், என்னதான் இருக்கட்டும்ங்க, அவங்க அப்பா வந்து அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வரான். ஆனால் அந்த இழந்துட்டு வந்த ஒரு மகனை அவனுக்கு வந்து ஒரு வேல்யூ வச்சுருந்தார். என்ன வேல்யூனா, இவன் என்னுடைய மகன். ஒருலாம் பணம் எல்லாம் மாறான், ட்ரெஸ் எல்லாம் மாறான், ஒன் ட்ரெஸ்லாம் இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டார். அவனை விட்டு கொடுக்கல, போய் ஓடி அணைத்து அவனை முத்தமிட்டு என்ன பண்ணார், கட்டி அணைத்தார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுத்தாரு,
அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரிங்கை கொடுத்தாரு. இனி நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளே நீங்கள் வச்சுக்கோங்களேன், என்ன தான் அவன் பண்ணட்டுமே, கடைசியில் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைங்க அது 10 மாதம் சுமந்தாங்க, என்ன பண்ணுறது? அவன் கொலைக்காரனாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த கொலைக்கார தாய், என் பிள்ளைங்க அது 10 மாதம் பெற்றுட்டாங்க, என்ன பண்ணுறதுங்க, அவனை சுமந்துட்டாங்க. அந்த பிள்ளை அந்த உறவை விட்டு கொடு, அந்த வேல்யூ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சாதாரண தாய்மார்கள் தகப்பன்மார்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உங்களை நிறைய இடத்துல உங்களை தரக்குறைவாக நடத்தலாம், தரக்குறைவாக பேசலாம், தரக்குறைவாக உங்களை ட்ரீட் பண்ணலாம். ஆனால் டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. அல்லேலூயா. எத்தனை பேர் இட்ஸ் ஓகேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த பாண்டிங் இன்னும் உங்களுக்கு இருக்குது. ஆண்டருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி தகப்பனுக்கும் பிள்ளைக்கு அந்த பாண்டிங் இருந்ததோ கர்த்தர் உங்களுக்கும் நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா சாதாரணமாக வராது. இதை பாண்டிங்கு இதெல்லாம் வந்து சாதாரணமாக வராது. ஒரு ஜெயண்ட் ஷிப் ஒன்று இருந்துச்சு, நல்ல பெரிய ஷிப் ஒன்று இருந்துச்சு. அந்த ஷிப்பு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. திடீர்னு ரிப்பேர் ஆகிற உடனே அந்த ஸ்டார்ட் ஆகலை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. உடனே மெக்கானிக்கல் இன்ஜினியரை கூப்பிட்டாங்க. அவர் வந்து ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து அந்த ஷிப்பை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணார், பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், கீழே மேலே எல்லாத்தையும் பார்த்தார், அந்த இன்ஜினை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணார்னா அவர் பேகை திறந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் எடுத்தார். ஹேமர் எடுத்துகிட்டு அந்த இன்ஜினை போயிட்டு என்ன பண்ணார்னா 2 டேப் பண்ணார், தட்டினார், 2 தட்டு தட்டினார். தட்டிட்டு சொன்னார், நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணுங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இன்ஜினை ஆன் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. உடனே என்ன ஆகிடுச்சு, இன்ஜினு இப்போ என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் அந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், அந்த ஷிப்போட முதலாளிக்கு ஆச்சரியம், என்னடா இது ஆனே ஆகலை. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சும்மா சாதா ஹேமரை வச்சு என்ன பண்ணார், 2 தட்டு தட்டினார், என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ உடனே அந்த ஓனர் சொன்னார், உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸுன்றதை எங்களுக்கு பில் அனுப்புங்க, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னாரு. சரி ஓகே ஃபீஸ் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், போனார் ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணார்னா பில் அனுப்பிச்சார். எவ்வளோ பில் அனுப்பிச்சார்னா 20,000 ரூபாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சார். எவ்வளோ? 20,000 ருபீஸ். நீங்கள் எத்தனை பேர் கொடுப்பீங்க சொல்லுங்க? உங்கள் வீட்டில் மிக்ஸி ஓடல, நான் வரேன், கூப்பிட்றீங்க, பாஸ்டர் ஓடல பாஸ்டர், சரிம்மா மிக்ஸி மேலே கை வச்சு ஒரு ஜெபம், ஏசு நாமத்தில் ஓடு, நம்ம பாஷையில் வரும். இப்போ ஓடிருச்சு. பாஸ்டர் எவ்வளோ பாஸ்டர் காணிக்க வேணும்னு கேட்குறீங்க. 20,000 ரூபாய் கூட்டுன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? கொடுக்க மாட்டியா? பார்த்தியா, ஓடினா மட்டும் உனக்கு அல்வா மாதிரி ஓடணும். 20,000 கொடுக்க மாட்டாங்களாம். சரி ஓகே, கொடுக்க மாட்டேன், யாரும் கொடுக்க மாட்டீங்க, ஒருத்தரும் கொடுக்க சரியா? அப்போ இப்போ 20,000 கேட்குறான். 20,000 கேட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு மனசு வரல பாருங்கள் ஓனருக்கு. உடனே ஓனருக்கு என்ன நினைப்புனா, இன்னும் வந்தால் 2 தட்டு தட்டினா அவள் தானே, இதுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது எதுக்கு நான் கொடுக்கணும்? 2 சுற்றி வச்சு 2 தட்டு அவள் தான் ஓடிச்சு, இது நான் 20,000 கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, சரி 20,000க்கு டீட்டெயில்டு என்ன கொடு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடு. எதுக்காக 20,000 கேட்குற? 20,000 எதுக்கு கேட்குற? அதை கொடு, அதுக்கு எங்களுக்கு அது தெரியணும். 20,000 கொடுக்குறோம், ஓகே நாங்கள் கொடுக்குறோம், நீ கேட்குற 20,000 நாங்கள் கொடுக்குறோம், பட் ஆனால் டீட்டெயில்டாக எங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அப்படியா சரி ஓகே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணார்னா டேப் வித் எ ஹேமர், அந்த ஹேமர் வச்சு 2 வாட்டி தட்டினார் தெரியுமா, அதுக்கு 2 ரூபா. எவ்வளோ? 2 ரூபா. 2 வாட்டி தட்டினதுக்கு ஒரு தட்டுக்கு 1, இன்னொரு தட்டுக்கு என்னது 1, 2 ரூபா. அதனால் கணக்கில் கொடுத்துட்டார் 2 ரூபா அதுக்கு. ஸோ அடுத்தது என்ன போட்டார்னா, நோ வேர் டு நாக் அண்ட் ஹவு மச் டு நாக், எங்கே தட்டணும் எத்தனை முறை தட்டணுன்ற நாலேஜ் எனக்கு இருந்தது பார்த்தியா, அதுக்கு 19,998 ரூபா. நான் சொல்கிற பாயிண்ட் வருதா? ஏங்க அவர் வேறு எங்கன்னா கூட தட்டலாம், ஆனால் எங்கே தட்டணும், எத்தனை முறை தட்டணும், எப்படி தட்டணும், அந்த நாலேஜ் இது வந்து சாதாரணமாக வராது. 30 வருஷம் பழக்கத்தில் வந்துச்சு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதை கற்றுக்கிறாரு. அப்போ 30 வருஷம் ஸ்ட்ரகிள் இருக்குது, 30 வருஷம் பெயின் இருக்குது, 30 வருஷம் சாரோ இருக்குது. இனி நிறைய பேர் நான் நினைக்கிறேன்னா சும்மா ஈஸியாக வேல்யூ இன்னும் இப்போ வந்தோன்னாச்சே, இப்போ வந்தாச்சு. ஆனால் யோசிச்சு பாரு, பின்னாடி யோசிச்சு பாருங்கள், அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, இந்த லெவலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய டைம் நான் பண்ணுற மிஸ்டேக் அதுதான், சரியா?
இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணீரின் பாதையில் நீங்கள் போயிருக்கலாம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வேல்யூ உங்களுக்கு இருக்குன்னா சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் போன பாதை கடினமான பாதைகள். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ இரவுகள் தூங்காமல் வந்திருப்பீங்க, எத்தனையோ இரவுகள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி நல்ல கத்துறவங்கள நல்ல வேல்யூவாக வச்சிருக்கிறார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு மதிப்பை கத்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் இந்த உலகம் அந்த மதிப்பை உங்களுக்கு கொடுக்காது. எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உலகம் வந்து எப்போவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் கிடையாது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி உலகம் வந்து என்னென்னா, அவங்க கண்களால் என்ன பார்க்குறோம், நல்ல அழகாக இருக்கா மதிப்பு இருக்கும், நல்ல பணம் இருக்கா மதிப்பு இருக்கும், கார் இருக்கா மதிப்பு இருக்கும். நாளைக்கு நீ நடந்து போ, உனக்கு கண்டுக்கவே மாட்டான். நாளைக்கு நீ நல்ல பலனாக இருக்கும்போது உங்கள் கூட இருப்பார்கள். ஆனால் நீ பலவீனமாக இருங்க, யாரும் கண்டுக்க மாட்டான். உங்கள் வேல்யூவே கம்மியாயிடும். ஒரு நாள் ஜுரம் சரி, ஒரு வாரம் படுத்த படிக்கையாக இருந்தால் எல்லாம் ஓகே. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் கண்டுக்குவாங்களா? 1 வருஷம் படுத்துகிட்டே இருக்கிறோம், இருக்காது. அந்த வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும், அந்த வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும், சுத்தம் வேல்யூ கம்மி ஆகிடும். ஆனால் தேவன் உங்களை நல்ல வேல்யூவாக கத்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் வேல்யூ மாறவே மாறாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுத்துருக்கிறார். இந்த உலகம் ஒரு வேல்யூ இல்லாமல் உங்களை பார்க்கலாம், வேல்யூ இல்லாமல் ட்ரீட் பண்ணலாம். அது யாராக இருக்கட்டும் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் கவலையே படாதீங்க, கத்தர் உங்களுக்கு நல்ல மதிப்பை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஃபாதர் வந்து அவங்க டாக்டர் வந்து காலேஜ் முடித்த உடனே அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பண்ணார்னா, ஒரு பழைய ஜீப் அவர்கிட்ட இருந்துச்சு. அவங்க மகள்கிட்ட சொன்னார், அம்மா இந்த பழைய ஜீப்பை போய் விற்றுட்டு அதில் வர பைசா வச்சு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உடனே அந்த மகள் கேட்டா, அப்போ டேடி எங்கே டேடி போய் விற்கிறது இதை அப்படின்னு கேட்டா. உடனே சொன்னார், ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் இதை போய் கேட்டுப்பார், எவ்வளோ வேலைக்கு போகுன்னு கேளு. ஸோ அங்கே போய் கேட்டுப்பார் அப்படின்னாரு. உடனே அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போய் அந்த ஒர்க் ஷாப்பில் போய் கேட்டா, எங்கே இந்த ஜீப்பை வந்து விலைக்கு விற்கிறோம், எவ்வளோக்கு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், $1000 எடுப்போம் அப்படின்னு சொன்னான். எவ்வளோக்கு எடுப்போம்? $1000 எடுப்போம். உடனே வீட்டுக்கு வந்து சொன்னான், அப்பா $1000 எடுக்கிறாங்களா அந்த ஜீப்பை அப்படின்னு. இல்லைம்மா $1000 ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு எங்கன்னா பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது எங்கே அமிச்சாருன்னா, இந்த பான் புரோக்கரில் வட்டிக்கு விடுவாங்க தெரியுமா? சரி, வட்டிக்கு விடுறவங்க இல்லை, ஏதாவது நல்ல ஒரு வட்டிக்கு அவன் கூட எடுத்துக்குவான், நல்ல ரேட்டுக்கு எடுப்பான்னு சொல்லி பான் புரோக்கர் அவர்கிட்ட அமுச்சு விட்டாங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சொன்னான், வட்டிக்காரன் எப்படி எடுப்பான்? $100 எடுத்தான். எவ்வளோ? $100 கேட்டான். $100 கொடுத்தா என்ன பண்ணிவிடு, ஜீப்பை கொடுத்துரு அப்படின்னு. உடனே அவளுக்கு ரொம்ப வேதனை. அவனே 1000 கேட்டான், இவன் 1000 கேட்குறான், $100 கேட்குறான் சொல்லிட்டு திருப்பி எப்போ அப்பாட்ட சொன்னாப்பா அவன் $100. இல்லைம்மா ரொம்ப அநியாயமாக இருக்குது, சரி இன்னொரு இடம் இருக்குது அங்கே போ. என்னென்னா ஜீப் கிளப்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக பழைய ஜீப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, விலைக்கு எடுப்பார்கள், நல்ல ரேரான ஜீப் இது, அதனால் நீ அங்கே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்போம். இந்த ஜீப் உள்ளார வரும்போது அங்கே இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளார ஜீப் வரதை பார்த்தா, அடடா இது ரொம்ப ரேரான ஜீப் ஆச்சு, இது எங்கேயுமே கிடைக்காத, இந்த ஜீப் எப்படி இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்லி எல்லோரும் வந்து அந்த ஜீப் பக்கத்தில் வந்து இந்த ஜீப்பை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி ஒருத்தராக பேச ஆரம்பிப்பாங்க. கடைசி அதோடைய விலை வந்து $1,00,000. எவ்வளோ? $1,00,000 போகும். ஸோ ஒரு இடத்துல எவ்வளோ டாலர் கேட்டான்? 1000. இன்னொரு இடத்துல 100. இன்னொரு இடத்துல எவ்வளோ? அல்லேலூயா. ஸோ எப்போவுமே நீ ரைட் பிளேஸில் இருந்தால் தான் உனக்கு வேல்யூ எப்போவுமே இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோ. அல்லேலூயா. ரைட் பிளேஸில் இருக்கணும். ரைட் பிளேஸ், ரைட் பர்சன் கூட இருந்தானா உன்னை வேல்யூ பண்ணுவான். அல்லேலூயா. எப்போ நல்லா புரிஞ்சுக்க, த ரைட் பிளேஸ் வேல்யூஸ் யூ த ரைட் வே. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு வேல்யூ இல்லைனாலே நீ ஒன்று ரைட் பிளேஸில் இல்லை, இல்லைன்னா ரைட் பர்சனும் கூட இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் புரியுது? பிரதர் எனக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேங்காங்க பிரதர் அப்படின்னா இதான் ரீசன். இஃப் யூ ஆர் நாட் வேல்யூட், do not be worry. It means you are in the wrong place. உன்னை யாரும் மதிப்பு கொடுக்கலையா, நீ ஏதோ தவறான இடத்துல இருக்கிற, தவறான ஆட்கள்கிட்ட இருக்கிறீங்க. Those who know your value are those who appreciate you. உன்னை நல்லா புரிஞ்சவங்க, வேல்யூ புரிஞ்சவங்க நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவார்கள். அது யாராக இருக்கட்டும், அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எந்த வீடாக இருக்கட்டும், உங்களை பாராட்டுவார்கள். Never stay in a place where no one sees your value. ஸோ உனக்கு வேல்யூ இல்லாத இடத்துல ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம். உனக்கு வேல்யூவே இல்லை, அந்த இடத்துல மதிப்பே இல்லை. மதிப்பே இல்லாத இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் சில டைம் நீங்கள் அது மாதிரி போகும்போது ஒரு ப்ரெஷரில் போவீங்க, உங்களை ரொம்ப நெருக்குவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காரணம் நிச்சயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆலிவ் மரம் எந்த அளவுக்கு புளியப்படுகிறதோ பெஸ்ட் ஆயில் வெளியே வருகிறது. அல்லேலூயா. சீட்ஸ் வந்து விதைகள் எப்போ கிரவுண்டில்
டார்க்னஸில் இருக்கிறதோ அது நல்ல மரமாய் வெளியே வருகிறது. அது மாத்திரமல்ல, கிரேப்ஸ் வந்து எவ்வளோ க்ரஷ் பண்ணுறீங்களோ நல்ல ஒயினாக வெளியே வருது. நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி பாதையில் நீ போயிருந்தா இன்றைக்கி நல்ல ஒரு ஒயினாக, நல்ல ஒரு ட்ரீயாக, நல்ல ஒரு ஆயிலாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னோட வேல்யூ வந்து வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா நீ உண்மையாகவே உன்னை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உன்னை உண்டாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சில டைம் பிரதர் எனக்கு வேல்யூவே கொடுக்கல பிரதர், உன்னை க்ரஷ் பண்ணுறாங்களா, நல்ல ஆயிலாக வெளியே வருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல ஆயிலாக வெளியே வருவேன், நல்ல ஜூஸாக வெளியே வருவேன். அல்லேலூயா. நல்ல சீடாக ட்ரீயாக வெளியே வருவேன், நல்ல ஃப்ரூட்டாக வெளியே வருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் சிறு, நீ என்ன பண்ணாத, ஒன்றுக்கும் பயப்படாத. அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் என்ன பண்ண, உன் முன்னே நடந்து செல்லுகிறார். தீங்கு உன்னை ஒன்றும் என்ன பண்ணாது, ஒன்றும் அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். எல்லாம் நம்புறவங்களாம் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவானா? சேர்ந்து பாடுவாமா? யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீ நிறைய விதத்தில் குடும்பத்தில் உன்னை ப்ரெஷர் பண்ணலாம், உன்னை மிதிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம். சரியா? வேலை ஸ்தலத்தில் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க, மற்றவங்களெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க, உன்னை நாயை காட்டில் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. உன் குடும்பத்தில் ஒரு பொருட்டாவே உன்னை கருதாமல் இருக்கலாம், நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீ விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தரும் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரதர், என் குடும்பத்தில் எனக்கு மரியாதையே இல்லை பிரதர், எனக்கு மரியாதையே இல்லை, மதிப்பே இல்லை பிரதர். கர்த்தர் நல்ல ஒரு வேலையில் ஒன்று தூக்கி வைக்கார வைப்பார். அல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எல்லாம் சொல்லுவோம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, ஆமென், நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. Thank you Lord. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாம் சொல்லுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்று செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஓ thank you Lord. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை உண்டாக்கினவர் நல்ல ஒரு வேல்யூவை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு வேலை எனக்கு வெயிட்டில், வெளியில், வேலை ஸ்தலத்தில், எந்த இடத்துல எனக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களை வெளியே நல்ல வேல்யூவை கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எல்லாரையும் பார்த்து சொல்லணும், இட்ஸ் ஓகே, நீ மதிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, போ. அல்லேலூயா. இட்ஸ் ஓகே, போனா போட்டு போ. அல்லேலூயா. அது மாதிரி விசுவாசிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. இது மெசேஜே அதான். அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. அப்பா நீ மச்சானா மதிக்கலன்னா எனக்கு என்ன? அல்லேலூயா. போப்பா. அல்லேலூயா. நீ போப்பா. ஆமென். It's okay to be pushed by people because they are not the ones who has created with value. Amen. So மக்கள் உன்னை ரொம்ப கேவலமாக நடத்தலாம், ஆனால் நீ கவலைப்படாத. அவங்கள பார்த்து சொல்லு, இட்ஸ் ஓகே, ஏன்னா நீ என்னை உருவாக்கலை, கர்த்தர் தான் என்னை உருவாக்கினார். அல்லேலூயா.
ஏங்க அவன் மதிக்கலைன்னா அவனை அவங்கள உருவாக்குனது? அவனை உருவாக்கலை. அவன் வச்சானா மதிக்கலைன்னா நமக்கு. ஆனால் கர்த்தர் உன்னை நல்ல மதிப்பாக வச்சிருக்கிறார். எப்பவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? நல்ல மதிப்பாக வச்சிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இட்ஸ் ஓகே டு பி crushed பை பீப்புள் பிகாஸ் they are not the ones who is going to bless you. நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னை மதிப்பு மரியாதைலாம் கொடுக்காத ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க உன்னை ஆசீர்வதிக்கலை. யார் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அது என்ன ஞாபகம் வச்சுக்கோ. ஆமென். ஐயோ என்னை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறேன், என்னை வந்து மதிக்கவே மாட்டுக்காங்களே. நான் சொல்ல, போப்பா, நீ என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நீ மதித்தாலும் மதிக்காலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. இட்ஸ் ஓகே டு பி ஸ்டாம்ப்ட் பை பீப்புள் பிகாஸ் they are not the ones who is going to lift you. ஆமென். சிலலாம் உங்களை ஏறி மிதிப்பாங்க. நீ வெளியே வரக்கூடாது, நீ மேலே உயரக்கூடாது, அப்படியே ஏறி மிதிப்பாங்க. நீ கவலையே படாத, அவங்க உன்னை உயர்த்த முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் தான் என்னை உயர்த்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. அவன் மிதிக்கிறவன் மிதிப்பான், ஒன்றும் கவலைப்படாத. இட்ஸ் ஓகே. எவ்வளோ மிதிக்கிறோ மிதி. கால் இருக்கிற வரைக்கும் மிதிப்பான். கரெக்டா இல்லையா? கால் வலிக்கிற வரைக்கும் மிதிப்பான். அதுக்கு மேலே அவனால் மிதிக்க முடியுமா? நீங்களே கால் எட்டி எட்டி மிதிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் மிதிப்பீங்க? ரொம்ப நேரம்லாம் மிதிக்க முடியாது, அவ்வளோ கொஞ்ச நேரம் தான். ஆனால் உன்னை உயர்த்துகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது என்றைக்குமே மறக்காதீங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, இட்ஸ் ஓகே டு பி கிக்ட் பை பீப்புள் பிகாஸ் they are not the ones who is going to favor you. உன்னை சார் எட்டி உதைக்கலாம், வேண்டாம் சொல்லி எட்டி உதைக்கலாம். என்னை எட்டி உதைச்சிட்டாங்க பதர், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பதர், கவலைப்படாத. ஏன்னா மனுஷ தயவை கட்டளையிடுகிறவர் அவர். அல்லேலூயா. ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாத. இட்ஸ் ஓகே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் பாபம். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டுங்களா? அல்லேலூயா. நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸில் உன்னை மதிக்கல, இட்ஸ் ஓகே, கோ 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 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இரு. வீட்டில் மதிக்கல, இட்ஸ் ஓகே, கோ. இட்ஸ் ஓகேன்னு அவங்களுக்கே தலை சுற்றிடணும். இன்றைக்கி என்னதான் இந்த ஆள் புதுசாக சொல்கிறான் இட்ஸ் ஓகே. எரிஞ்செரிஞ்சு விழுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? நீ சொல்லி பாருங்களேன். இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே. மூணாவது வாட்டி வாய் மூடுவான். ஏன்னா எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோ, பிசாசை வந்து வெறுப்பேற்றுறான். நீ பேசினா தான் வெறுப்பேற்றிட்டே இருப்பான். நீ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பாருங்கள், அதுதான் அவனுக்கு அதுக்கப்புறம் பேசுறது என்ன இருக்காது, உன வாய் இருக்காது. அல்லேலூயா. ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இட்ஸ் ஓகே. எவ்வளோ மிதிக்கிறே மிதி, எவ்வளோ பேசுகிறே பேசு. அல்லேலூயா. என்ன நினைக்கிறேன் நினச்சிக்கோ. அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். ஸோ அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஸோ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் இது மதர் தெரசா வந்து சொல்லும்போது, ஐ எம் எ லிட்டில் பென்சில் இன் த ஹேண்ட் ஆஃப் யர் ரைட்டிங் காட். நான் யாராக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய கரத்தில் ஒரு லிட்டில் பென்சிலாக இருக்கிறேன். எதுக்குன்னா, we sending a love letter to the world. ஆமென். இந்த உலகத்திற்கு நான் வந்து ஒரு பென்சிலாக இருக்கிறேன். என்னென்னா, கர்த்தர் என் மூலம் என்ன பண்ணுறாரு? அன்பின் கடிதத்தை அனுப்புகிறார், எல்லா ஜனங்களுக்கு அனுப்புகிறார். நான் சொல்லுகிற கர்த்தர் அவருடைய கரத்தில் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. சில டைம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பாஸ்டர், நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு, ரொம்ப நான் எகிற மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ரொம்ப மோசமாக கொடுத்தா நான் துக்கப்பட மாட்டேன், எனக்குன்னு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கிருபை எனக்கு, அவ்வளோதான். நான் விசுவாசம் என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். எல்லோரும் ஒன்று ஒன்று சொன்னாலும் இட்ஸ் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ கடைசியில் கர்த்தர் உன்னை வேறு இடத்துல உட்கார வச்சுருப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். பதில் கொடுத்தா கொடுக்க முடியாது, ரொம்பலாம் கொடுக்க முடியாது. ஆமாம். ஆனால் இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தர் மற்றதை பார்த்துக்குவார். ஸோ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில மனுஷர்களை நீங்கள் பார்க்கலாம், அவங்க போன பாதை வந்து ஒரு வேல்யூ இல்லாத பாதை, வேல்யூவே இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஒரு காலத்தில் கர்த்தர் ஒரு நல்ல வேல்யூ கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவளை உருவாக்கினவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு வேளை உங்களுக்கு வேல்யூ இல்லையா, இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் நல்ல மதிப்பு மரியாதையோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல மதிப்பு மரியாதையை கர்த்தர் உனக்கு தருவார். நல்ல மதிப்பு மரியாதையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு தருவார். ஸோ வேதத்தில் இருக்கிற, நான் படிக்கிறது நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நான் வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஸோ எல்லாருக்கும் மோசஸை பற்றி தெரியும், மோசஸ் தாசனை பற்றி தெரியும். ஸோ அவர் யாருன்னா, ஃபீலிங் ஆஃப் ஃபியர். அவர் ஒரு பயத்தில் இருந்தார் ஒரு காலகட்டம். ஸோ என்ன பயம்னா, ஒரு காலகட்டத்தில் எகிப்து தேசத்தில் நல்ல ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் யூத ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் என்ற அரித மாதத்தில் ஒரு தலைவனாக செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டார். ஆனால் செயல்பட்டது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பண்ணலை, இவர் தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்னை ஆளப் போகிறாயா, நீ என்ன நடத்த போகிறியா அப்படி சொல்லி யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் நிமித்தமாக அவர் எங்கே போனார்னா, மீதியான் தேசத்துக்கு போனார். 40 வருஷங்கள் அந்த ஒரு மெய்ப்பனுடைய வேலையை அங்கே செய்தார். ஆனால் ஒரு நாளில் கர்த்தர் அந்த முச்செடி நடுவில் அவனோடு பேசினார்.
அவள் பேசுகிறவளை கர்த்தர் இப்போ சொல்கிறான், எங்கே போ, எகிப்து தேசத்துக்கு போ, இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும். அப்போ நான் சொல்லுகிறேன், இவருக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இது என்னால் முடியாத ஒரு காரியம். ஒரு காலத்தில் நல்ல வேல்யூ இருந்துச்சு அவருக்கு, ஒரு காலத்தில் நல்ல வேல்யூ எகிப்தில் மோசஸ்னால நல்ல வேல்யூ. ஆனால் இப்போ அந்த வேல்யூலாம் இல்லை, போயிடுச்சு, அந்த வேல்யூவே போயிடுச்சு. இப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, என்னை போனால் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த வேல்யூ இருக்காது, அந்த இடத்துக்கு போனால் எனக்கு வேல்யூ கிடையாது, என்னை போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அன்றைக்கி நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும்போது என்னை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நான் யாராக போகிறேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் இல்லை, அந்த பொசிஷன் இல்லை, எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகிறேன். வேல்யூ இருந்த இடத்துல திரும்பவும் என்னை வந்து வேல்யூ அங்கே குறைச்சி அமிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே போனால் எனக்கு வேல்யூவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நீ அங்கே போப்பா, நீ அங்கே போ, அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன அழைத்து கொண்டு வா. ஸோ அவங்கள வந்து கானான் தேசத்தில் கொண்டு போகணும், நீ வா, கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்னன்னா பயப்படுறாரு. என்ன பயப்படுறாருன்னா, நான் யார், திக்கு வாயனாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீ வேறு யாருன்னா அனுப்புங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை வந்து எக்ஸோடஸ் 3வது அதிகாரத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள், யாத்திரை புத்தகத்தில் இருக்கும். வேறு யாருன்னா அனுப்புங்க, ஏன்னா வேண்டாம், நான் அதற்கு வேல்யூவான மனுஷன் கிடையாது, இவ்வளோ பெரிய ஜனத்தை நடத்துகிற எனக்கு அந்த வேல்யூவே கிடையாது. ஆனால் கர்த்தர் வேல்யூ இல்லாத மோசஸை கர்த்தர் வேல்யூவை கொடுத்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்த முடியாது வைத்தார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அல்லேலூயா. ஸோ சில டைம் நீங்களும் அப்படி யோசிக்கலாம், நல்ல ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு இருந்துச்சு, பார்த்தா நல்ல வேல்யூ இருந்துச்சு எங்களுக்குலாம், எங்கள் பேரை கேட்டாலே எம்சி நிற்பானுங்க. இப்போ யாரும் என்ன பண்ண மாட்டேங்கான், யோபோட லைஃப் அப்படி தான். ஒரு காலத்தில் வந்து எல்லாம் பயந்தாங்க, ஆனால் இப்போ தண்ணி கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டேங்கான், வேலைக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கான், வேல்யூவே போயிடுச்சு. ஆனால் அந்த வேல்யூ இல்லாத அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் வேல்யூவை மாற்றினார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், உனக்கு வேல்யூ எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் நீ நின்று கொண்டு இருக்கலாம், மதிப்பில்லாமல் நிற்கலாம். கர்த்தர் மோசையை உயர்த்தின தேவன். அந்த ஃபியர் எடுத்து போடுங்க, ஆண்டவரே நிச்சயமாகவே என்னை அவர் உயர்த்த முடியும். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, என்னை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்திடுவார். ஆமே, நிச்சயமாக உயர்த்துவார். ஸோ மோசஸை போல் நான் வழி நடத்துவேன், வழி நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. ஸோ அதனால் உங்கள் மனதில் இருக்கிற பயத்தை என்ன பண்ணுங்கள், தூக்கி போடுங்க. ஆமேன், தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை நல்ல மதிப்பும் மரியாதையுமாய் கர்த்தர் உங்களை வைத்து மோசஸ் மேலே இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பார். ஆமேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே மோசஸ் போல என்னை மாற்றும். சொல்லுங்கள் பாப்பா, மோசஸ் போல என்னை மாற்றுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவதாக நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி கிதியோன். ஸோ கிதியோனுடைய பயம், கிதியோனுடைய ஃபீலிங் ஆஃப் பீயிங் வீக்கர். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் எல்லாரை காட்டிலும் ரொம்ப வீக்கான ஒரு பர்சன், நான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கிடையாது, நான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கிடையாது. ஏன்னா மீதியான நேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நெருக்கிறார்கள். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுறான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது, பராக்கிரமசாலியே கர்த்தரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணலாம், இது என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, இதுக்கு என்னோடய கெப்பாசிட்டி கிடையாது, நான் செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே, இன்னைக்கு நீ வீக்காக இருக்கலாம், ஆனால் நீதான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. யூ ஆர் வீக்கர். உன்னால் முடியல நினைக்கிறீங்க, என்னால் முடியாது பிரதர், இது செய்ய முடியாது, படிக்க முடியாது, நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட், நான் சொல்லுகிறேன் என்னால் படிக்க முடியாது, என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, என்னால் எந்த காரியத்தை செய்ய, ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிதியோன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் மேலே வைப்பார். ஆமென். யூ வில் பிகம் ஏ ஸ்ட்ராங்கர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ ஜட்ஜஸ் சாப்டர் 6 போய் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆமென். ஸோ நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் படிங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ கிதியோனை கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒரு வீக்காக இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஸ்ட்ராங்காக மாற்றினார். இன்னைக்கு யாரெல்லாம் வீக்காக இருக்குது, சில டைம்லாம் உங்களுக்கு தைரியமே வராது, எடுத்து செய்கிறதுக்கு தைரியம் இருக்காது, முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்காது, ஸோ ஏதோ சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. சரி, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நீங்கள் முன்னாடி கொண்டு வருவார். ஆமென். யூ வில் பி த ஃப்ரண்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ முன்னாடி வருவேன், முன்னாடி நீ இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முன்னாடி போ. அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து போவீங்களா? எங்கத்த போகிறது? அல்லேலூயா. உங்களை முன்னாடி கொண்டு வருவார் கர்த்தர். நீங்கள் வந்து வீக்காக கிடையாது, நீங்கள் வந்து ஸ்ட்ராங், பராக்கிரமசாலியை கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு பராக்கிரமசாலி. ஒரு உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? பராக்கிரமாக ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஆமென். யூ ஆர் நாட் எ வீக். ஆமென். ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எரேமியா தீர்க்கதரிசி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்பவுமே சொல்லுவார், என்ன, நான் அன்ஃபிட். ஆமென். தகுதியற்றவன், இதற்கு எனக்கு தகுதி கிடையாது. சில டைம் நம்ம அப்படி தான் சொல்லுவோம், ஃபீலிங் அன்ஃபிட், இதை செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, இதை பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப யங்கு, நான் சிறு பிள்ளை. ஆமென்.
இதெல்லாம் என்னால் சொல்கிறது தகுதி கிடையாது, ப்ராஃபஸி சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. அவர் தான் சொல்கிறார், ஆமென், பிஃபோர் ஐ ஃபார்ம்டு யூ இன் த womb ஐ நியூ யூ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கருவில் உருவாகணும்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆனால் அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, ஐ எம் டூ யங். ஆமென். ஐ டு நாட் நோ ஹவு டு ஸ்பீக். அப்போ எப்படின்னா எதுக்குமே ஒரு ஃபிட்டான அவர் ஃபீல் பண்ணல, எல்லாமே அன்ஃபிட். நிறைய டைம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, எதுக்குமே நம்ம வந்து தகுதியற்றவர்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குடும்பத்துக்கு நம்ம தகுதி கிடையாது, இந்த வேலைக்கு நம்ம தகுதி கிடையாது, இந்த படிப்புக்கு நமக்கு தகுதி கிடையாது, இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. உங்களை பார்க்குறவங்களை வந்து ரொம்ப அன்ஃபிட்டாக பார்ப்பாங்க. உங்களை பார்த்து உங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு மாதிரி இவெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, சரியா, உங்களோட பொசிஷனை பார்த்து இதெல்லாம் செட் ஆகாது, உங்களை ஒரு மாதிரி கேவலமாக நடத்தலாம், உங்களை கேவலமாக நடத்தலாம். சில டைம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பார்க்குற பார்வை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. கையில் நீ ஐஃபோன் வச்சுருந்தா பெரிய ஆள் நினைப்பு, அதே சாதா பட்டன் ஃபோன் வச்சுருந்தா மதிப்பீங்களா? இருந்தா இன்னைக்கு பசங்கள்கிட்டே ஐஃபோனும் கொடு, கையில் பட்டன் ஃபோன் எதுமா வேணும்னு கேளு, எது கேட்கும்? ரெண்டுத்துலேயும் கால் பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் பேசலாம். ஆனால் வேல்யூ எது கொடுக்குறாங்க? ஐஃபோன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை வச்சு தான் மதிப்பு. நான் சொல்கிறேன், அதை வந்து அன்ஃபிட்டாக பார்க்குறாங்க. இதை சாதா பட்டன் ஃபோனை அன்ஃபிட்டாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த பட்டன் ஃபோன் தான் நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. அல்லேலூயா. ஸோ சம்டைம் உலகம் இப்படி தான் பார்க்குது. சில டைம் உங்களுடைய நடைகளை பார்த்து அன்ஃபிட், உங்கள் பேச்சை பார்த்து ஒரு அன்ஃபிட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து கலர் டார்க்காக இருக்குது, இது அன்ஃபிட்டு, இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட தெரியல, இது வந்து அன்ஃபிட்டு. இது நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறது. இந்த ப்ரொஃபஷனல் அது ஐடிலலாம் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம பிள்ளைகள் பண்ணுற தப்பு நான் சொல்கிறேன். அங்கே போன உடனே எல்லாம் என்ன பண்ணும், அறகுறையாக இருக்கும். இதுங்க பார்த்தோன்னா ஐயோ நம்ம இப்படி தான் போட்டுக்கணும் போல். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஃபிட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. நான் சொல்லுவேன், எப்போ நீ யார்? அல்ல நீ யாராக இருக்கணும், நீ யார்? அதோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தெரியும். அது போனீங்கன்னா கமர்ஷியல் ஸ்டீலில் 150 ரூபாய்க்கு இருக்கும். ஏன்னா கிழிஞ்சி தானே கிடக்குது, 150 ரூபா. ஆனால் நீ போடுற ட்ரெஸ் 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீ அதை பார்த்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், போய் பாரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில், சிவாஜியில் போய் பாரு. சிவாஜி நாங்கள் தானே, சிவாஜி ரோடா ஏதோ என்னம்மா நல்லா தேது போகிறது போல் நல்லா ரெகுலராக சிவாஜி அதில் போய் பாரு, ஜிகுன்னு இருக்கும். 5000 ரூபாய் சொல்கிறது 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு பெருசு. அப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இன்னொரு இடம் நான் உனக்கு சொல்கிறேன், அங்கே போனால் 500 ரூபாய்க்கு கிடைக்காது. எங்கே பாஸ்டர்னு கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் அன்ஃபிட்டு, இதெல்லாம் ஃபிட்டு. நான் சொல்கிறேன், எங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. சரி, சில டைம் உங்களை அவுட்டரை பார்த்து வாங்க, நீ ஃபிட்டாக, நீ கையில் வச்சுருக்கிற மொபைலு, வச்சுருக்கிற காரை வச்சுட்டு அப்பா நான் அவனுக்கு பெட்ரோல் போடுறது கூட காசு இருக்காது, லோன் கட்டுறது கூட காசு இருக்காது, 2 நாள் இஎம்ஐயில் தூக்கிட்டு போக பார்ப்பான். அது உனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேல்யூ வந்து அப்படி தான் கொடுக்குறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம நிறைய டைமில் நான் சின்ன பையன், என்னால் முடியாதுங்க, இதனால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நான் சொல்கிறாரு, அன்ஃபிட்டாக இருக்கிற ஒன்றை கர்த்தர் ஃபிட்டாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஜெரேமியா கர்த்தர் தான் உயர்த்தினார். அவன் சொல்கிறான், நான் சிறு பையன், என்னால் பேச தெரியாது, ஆனால் பாபிலோன் காரியத்தை கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அவன் மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்ன நடக்கும், ஏது நடக்கும், என்ன ஆவீர்கள், எல்லாத்தையும் வெளிப்படுத்தி 40 வருஷம் தீர்க்கதரிசியை கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? ஜெரேமியாவை பயன்படுத்தினார். நான் சொல்லுகிற ஒன்றை கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ 4வதாக ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்கலாம். 4வது யாருன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி இயேசுக்கிட்ட வரார். இயேசுக்கிட்ட வந்து, என் வீட்டில் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான், சுகவீனமாக இருக்கிறான், அதனால் என்ன பண்ணுங்க, அவனை சுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே என்ன சொல்கிறான், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரும் இல்லை, ஒர்த்லெஸ், என் வீட்டுக்கு வரது கூட நான் என்ன இல்லை, பாத்திரம் இல்லை. இன்றைக்கி நானே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால், பாஸ்டர் வராதிங்க பாஸ்டர், எங்கள் வீடு க்ளீனாக இருக்காது, ரொம்ப சைஸ் சின்னது பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர் உங்களை கூப்பிடல. நீங்களே வந்து ஒரு பாஸ்டரே என்ன பண்ண மாட்டேங்கிங்க சொல்லுங்க, ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் அப்படி. ஆனால் இவன் 100க்கு அதிபதி, 100 பேர் இவனுக்கு கீழே வேலை செய்கிறவன். அவர் சொல்கிறாரு இயேசுவை பார்த்து, ஒர்த்லெஸ், என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரன்னு இல்லை. ஒரே வார்த்தை சொல்லிட்டுங்க, என் வேலைக்காரனா ஆகிடுவான், சொஸ்தமாகிடுவான். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஒரு ஒர்த்லெஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து, இதுக்கு நான் தகுதி இல்லைவன், எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரத்துக்கு கூட எனக்கு தகுதி இல்லையே, என் சொந்தக்காரங்க வரத்துக்கு கூட எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறோமே, என் உறவினர்கள் வந்து எங்களை விசாரிக்கிறது தகுதி இல்லாமல் இருக்கிறோமே, ஒரு ஒர்த்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் உன்னுடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எப்படி மாற்றுவார் என்றால், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி ஒர்த்லெஸ்ஸாக இருக்கிற ஒன்றை கர்த்தர் அந்த ஃபெய்த் கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசத்தில் வல்லவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். வரனால நான் சொல்லுகிறேன், நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசத்தில் சொல்லுங்கள், என் வீட்டை கர்த்தர் பெரிதாய் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் வீட்டை எப்படி மாற்றுவார்?
பெருசாக மாற்றுவார். சொந்த வீடை கத்த தருவார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள் பாபு. அல்லேலூயா சொல்ல வாய் தந்து சொன்ன சொந்த வீட்டை வாய் தந்து சொந்த வீட்டை கத்த தருவார். நீ விசுவாசிச்சா யாரெல்லாம் சொன்னீங்களோ சொந்த வீடு வாங்கிடுவீங்க. நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருந்தீங்கன்னா வாங்க மாட்டேன். அல்லேலூயா சொந்த வீட்டை கத்த தருவார். உன்னை விசுவாசம், ஏன்னா ஒர்த்லெஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒர்த்து கிடையாதுங்க, உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒர்த்து கிடையாது, நீலாம் வாங்குறதுல தகுதியற்றவர்கள். ஸோ உங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறது தகுதி கிடையாது, நீலாம் வீடு காரில் வாங்க தகுதி கிடையாது. ஆனால் ஒன்றை கத்தர் உன் விசுவாசத்தை கொண்டு எல்லாத்தையும் செய்வார். இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம சபை கட்டுறதுக்கு நம்ம வர்த்து இல்லைன்னு வாங்க, ஆனால் நம்ம தான் வர்த்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? கத்தர் கட்டி முடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? கத்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்துவார். நீ நம்புங்க. அல்லேலூயா. கடைசியாக நீ பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மனுஷியை நம்ம பார்க்கலாம், ஒரு சகோதரியை பார்க்கலாம். இது யாருன்னா அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். ஸோ ஒரு காலத்தை அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன், ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன், ஒரு வேல்யூ இல்லாமல் இருந்தாங்க. யாரும் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க யாராவது தொட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். அப்படி சமுதாயத்தில் ரிஜெக்டான ஒரு சகோதரி. ஆனால் யாரை வந்து தொட்டா? அந்த இயேசுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டாள். தொட்ட உடனே நான் சொல்லுகிறேன், அந்த மகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வேல்யூ என்னன்னா, ஆண்டு சொல்கிறார், டாட்டர், மகளே. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒன்று எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணலாங்க. பையன் இல்லைன்னு சொல்லலாம், பொண்ணு இல்லைன்னு சொல்லலாம், நீ எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த வேல்யூ போதுமா போதாதா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ எனக்கு மனைவியே இல்லை, நீ எனக்கு புருஷனே இல்லை, நீ என் பிள்ளையே இல்லை, நீ அப்பாவே இல்லை, நீ அம்மாவே இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நீ தைரியமாக சொல்லுங்கள், ஓகே, ஐ எம் யார்? ஆண்டோடைய பிள்ளை. நான் இயேசு. என்ன அவர் மகன் சொல்லுவார், என்ன அவர் யார் சொல்லுவார்? மகன் சொல்லுவார். அல்லேலூயா. ஐ எம் டாட்டர். ஆமென். ஐ எம் சன். ஸோ அந்த ஒரு தகுதியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதனால் விசுவாசிங்க. ஆண்டவர் என்ன மகளாய் மாற்றிவிட்டார், மகனாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் யாராக இருக்கிறேன்? மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். அதனால் தைரியமாக சொல்லுங்கள். என்ன வீக்னஸில் இருந்தாலும் பலவீனத்தில் அவருடைய பலன் என்னவாக இருக்கும்? பூர்ணமாக இருக்கும். அவர் சொல்லுவார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி. ஆமென். என் கிருபை உனக்கு போதும். அல்ல எத்தனை பேர் அந்த கிருபை போதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கி எல்லோரும் வேல்யூ இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கள் அல்லேலூயா. யாரும் உங்களை மதிக்கலைன்னா என்ன சொல்லணும்? இட்ஸ் ஓகே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் பாப்போம். வெரி குட். இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள் பாப்போம். நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன், இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற வீட்டுக்கு இப்போ போகிறேன், சரியா? மதிவே அப்படின்னா இட்ஸ் ஓகே சொல்லு. எத்தனை வாட்டி நாள் சொல்லு. ஆமென். இந்த நாள் திட்டிக்கோ, இட்ஸ் ஓகே. திட்டு, வாய் இருக்கிற வரைக்கும் திட்டுவேன். கத்துற வாய் அச்சு போட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அடிக்கிற வரைக்கும் தான் அடிப்பேன். அதுக்கப்புறம் கை இப்படி வச்சுன்னா என்ன ஆகிடும்? நரம்பு இழுத்துக்கிச்சுன்னா முடிச்சிச்சு, அவள் தான். அடி எவ்வளோ அடிக்கணுமோ அடி. ஆமென். இட்ஸ் ஓகே அப்படி சொல்லி பாருங்கள். இட்ஸ் ஓகே ஓகே சொல்ல சொல்ல எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். கை ஸ்டாப் ஆகிடும், வாய் ஸ்டாப் ஆகிடும், எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். பார்த்துக்கோ. அதனால் இட்ஸ் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் என்னென்னா, சம்டைம்ஸ் டைமண்ட் நீட்ஸ் டு பி ஹிடன். சில டைம் வந்து இந்த டைமண்ட் இருக்குல்ல, அது வந்து மறைந்திருக்க வேண்டும். ஸோ தட் த வேர்ல்ட் டஸ் நாட் ஃபிக்ஸ் யுவர் வேல்யூ. ஸோ என்னென்னா, நீங்கள் சில டைம் வந்து உங்களுடைய வேல்யூ யாருக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சால் உன்னை விற்று போட்டுருவான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? டைமண்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா விற்றுருவோம், சரியா? ஒரு மனுஷனுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உன் பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிவிடுவீங்க? வாங்கிறதுக்கு நிறைய பேர் வருவான். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக வருவான். விற்கிறதுக்கு வருவான், வாங்கிறதுக்கு வருவாங்க. எதுவுமே தெரியாமல் இடனாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்கள் வேல்யூவை கத்தர் ஒரு நாள் அவரே உயர்த்திடுவார். அல்லேலூயா. அதனால் நீ வேல்யூக்காக நீ அலையாத, கத்தரை உன்னை வேல்யூவாக மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு இந்த வேல்யூ வரணும், இந்த பொசிஷன் வரணும், ஃப்ரெண்ட்லலாம் போகணுன்னு பார்க்காத, கத்தரை உன்னை முன்னாடி கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவரை விட்டால் நமக்கு யாரும் இல்லை, அவர் ஒருத்தரே போதும். அல்லேலூயா. அவர் உன்னை மகனாக மகளாக கத்தரை வைத்து காப்பாற்றுவார். எத்தனை விசுவாசம்? ஆமே. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் ஒரு வேளை எல்லாராலும் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தைரியமாக சொல்லுங்கள். ஒருவேளை இந்த உலகம் உங்களை நிராகரித்திருக்கலாம், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நிராகரித்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல மதிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. ஆமென். இட்ஸ் ஓகே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் பாடுவோமா? ஆமென். அல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை
போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் ஆண்டவரே, போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு எல்லாம் கொடுக்காம இருக்கலாம், உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை மதிப்பு கொடுக்காம இருக்கலாம், உங்களெல்லாம் ஒரு சீப்பாக நினைக்கலாம், உங்கள் கூட இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வேல்யூ கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே இட்ஸ் ஓகே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்களப்பா, அது போதும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய வேல்யூ. நம்முடைய மகனாக இருக்கிறேனே, மகளாக இருக்கிறேன், அது போதும் ஆண்டவர். ஆமென். உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போகிற பிள்ளைகள் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி பாடுங்க. பிரதர் எனக்கு மரியாதை இல்லை பிரதர், என்னை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க, ஆஃபீஸில் என் சர்ச்லேயே என்னை மதிக்க மாட்டேங்காங்களே. ஒருவேளை அந்த பாதையில் நீங்கள் போகலாம். நான் சொல்ல இந்த பாதை நான் அதிகமாய் கடந்தவன், எனக்கு நல்லா தெரியும் அதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும், அந்த பாதை அந்த பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த மெசேஜ் கொடுக்குறேன்னா அந்த பெயின் ஐ ஃபீல், நான் அனுபவித்து இருக்கிறேன். நான் காலத்தில் அழுதுகிட்டே பாடினேன், ஆண்டவரே எவ்வளோ பெயினில் என்ன நடத்துனீங்க ஆண்டவரே, ஆனால் என் கூடவே இருந்தீங்களே, எவ்வளோ நல்லவர். ஆமென். ஒருவேளை உங்களோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாங்க. நீ யாரு, ஒருவேளை மரித்த பிறகு உன் வேல்யூ தெரியதை காட்டிலும் நான் சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் உன்னை வேல்யூவாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஒருவேளை அந்த மாதிரி பாதையில் போயிருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் இல்லை பிரதர், எல்லா இடத்துல நல்ல மரியாதையாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கை தூக்கி பாட தேவையில்லை. ஆனால் ஒருவேளை அந்த பாதையில் போனீங்கன்னா கர்த்தர் உங்கள் உள்ளத்தை உடைப்பார், உள்ளத்தை உடைப்பார். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. ஆமென். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. எல்லாம் சொல்லுவோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லா கழுத்து சொல்லுவோமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாம் சொல்லுவோம். நீங்க போதும் எனக்கு, போதும் ஆண்டவரே, போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் ஆண்டவரே, போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே எங்க மேலே நீர் மதிப்பு மரியாதை வைத்து இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை மதிப்போடு நடத்துகிறீர். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே இந்த உலகம் எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, ஆனால் நீர் எங்களை மதிப்பாக வச்சிருக்கிறீர். அது ஒரே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும். எங்களை ஒரு நாள் நல்ல உயரத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவீர் ஆண்டவரே. எங்களை நிறுத்துவீர், எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை உயர்த்துவீர், என் பிள்ளைகளை உயர்த்துவீர், என் பெற்றோர்களை உயர்த்துவீர் ஆண்டவரே, கணவனாரை உயர்த்துவீர், மனைவியை உயர்த்துவீர் ஆண்டவரே, சபை மக்களை நீர் உயர்த்துவீர் அப்பா. நல்லா தெரியும், நீ உயர்த்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகல் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடம் ஆண்டு வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. பிரதர் ஸ்ரீகாந்த் டேனியல் மற்றும் அவங்க ரீட்டா அவர்கள் தன்னுடைய பிள்ளையோட பிறந்தநாள் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி இருந்தது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் லட்டு வச்சுருக்கிறாங்க. பின்னாடி போயிட்டு லட்டை வாங்கிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சகோதரர் ராஜேஷ் அவர்கள் கடந்த வாரத்தில் இறந்தார். அவருடைய சோத்திர கொடுகை இன்றைக்கு இருக்கிறது. 3வது ஆராதனை முடித்த பிறகு அவருடைய வீட்டில் இருக்குது. ஸோ கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ போகிறவங்க அப்படி பின்னாடி வழியாக போங்க. லட்டு வேண்டான்னா முன்னாடி வழியாக வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.